அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். நம்ம தீபாவளி அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அந்த சந்தோஷமான நாளை எப்படியெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டமிட்ட தீபாவளி திண்டாட்டமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கிற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நாங்க தீபாவளிக்கு எப்படி ட்ரெஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், எதுக்காக இந்த ரேட்ல எடுத்தேன், என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அந்த தீபாவளி ட்ரெஸ் எடுத்த வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்டு பலகாரம் இதெல்லாம் செஞ்சது. அதுக்கப்புறம் லைவ்ல பாத்தீங்கன்னா பட்டாசு நாங்க என்னென்ன வாங்கியிருக்கோம், எங்க வாங்கினோம், சிவகாசியில இருக்கிற நேரடி விற்பனை மூலமா அந்த கடை மூலமா வாங்கினால எங்களுக்கு எவ்வளவு ஆஃபர் கிடைச்சது, இது எல்லாமே லைவ்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்ய வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீபாவளி நமக்கு என்னைக்கு வருதுன்னா 20ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. ஸோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நமக்கு தீபாவளி வருது. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நமக்கு அமாவாசை இருக்கு. ஸோ தீபாவளி அமாவாசைங்கிறது நிறைய பேர் வீட்டில் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு அசைவம் சமைக்கிறவங்களும் சமைப்பாங்க. ஏன்னா தலை தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு அது ஒரு பெரிய விசேஷமா இருக்கும். அதனால அன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் கறி விருந்தெல்லாம் போடுவாங்க. நிறைய வீட்டில் செய்வாங்க. சைவம் சாப்பிட்றவங்க சைவம் சாப்பிடுவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நாள் நம்ம தீபாவளிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சாயங்காலம் போல பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்களோ அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாரோட ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு நாள் நம்ம பாத்தீங்கன்னா பூக்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மருதாணி போடுற பழக்கம் இருக்கு அப்படின்னா, இல்ல மருதாணி கிடைக்கல அப்படின்னாலும் மெகந்தியாவது போட்டுக்கோங்க. நெயில் பாலிஷ் வைக்கிறத விட நம்ம மெகந்தி போடுறது மருதாணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு லட்சுமிகரமாகவும் இருக்கும், ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு காலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தலை ஸ்நானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கங்கா ஸ்நானம் பண்றதுக்கு நம்ம கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு குளிக்கிற தண்ணியில கலந்து நம்ம குளிக்கணும். கண்டிப்பா நல்லெண்ணெய் தேய்ச்சிருக்கணும். அன்னைக்கு நல்லெண்ணெய்ங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய ஒரு நல்ல ஒரு விஷயம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளி அமாவாசைக்கு தான் எல்லோருமே பாத்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கலாம். அன்னைக்கு என்ன நாள், என்ன ராசி, என்ன நட்சத்திரம், அமாவாசை அன்னைக்கு அப்பா அம்மா இருக்கிறவங்க தலைக்கு எண்ணெய் வைக்கலாமா அப்படின்னு எந்த ஒரு நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா தலை ஸ்நானம் பண்ணணும், நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும். நல்லெண்ணெய் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் கொஞ்சமா வெதுன்னு காய்ச்சி அதுல பூண்டு கொஞ்சம் மிளகு இதை தட்டி போட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க உச்சந்தரையில வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க குளிச்சுக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்றவங்க எவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கணுமோ அன்னைக்கு அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருங்க. நாளே நீங்க இப்ப பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, காலையில பூவை போட்டு நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்ம பூஜை பண்ணதுக்கு அப்புறம் புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பூஜைக்கு முன்னாடி வச்சு விளக்கேற்றிட்டு நான் ட்ரெஸ் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் மஞ்சள்லாம் வச்சுட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் பூஜைகள் ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். லக்ஷ்மி குபேர பூஜைக்கு என்னென்ன தேவைங்கிறத நாளைக்கு வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம பூஜை பண்ணிட்டோம். நீங்க லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணல அப்படின்னா கூட காலையில எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நாளைக்கு ஒரு நாளாச்சும், அதாவது நாளைக்குன்னா தீபாவளி அன்னைக்காச்சும் பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது முடிஞ்சதுங்களா? தீபாவளி அந்த சாமி கும்பிடுறது முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலகாரம் ஒன்னாவது நமக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால பாத்தீங்கன்னா நீங்க குலோப் ஜாமுன் இல்ல ஈஸியா என்ன செய்ய முடியுமோ, இல்ல முறுக்கு மாவு வச்சிருக்கீங்க அன்னைக்கு செய்யறீங்க அப்படின்னா, கடகடன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஒரு பலகாரமோ இல்ல ஒரு பஜ்ஜியாவது அன்னைக்கு நீங்க போடுறதுங்கிறது ஒரு ஐதீகத்துக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் கண்டிப்பா போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவதா நம்ம ஸ்வீட்டு பலகாரம் ஏதாவது ஒண்ணு செய்யணும். சாமி கும்பிட்டுட்டு அந்த சாமிக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பட்டாசு கண்டிப்பா சம்பிரதாயத்துக்கு காலையில ஒரு வெடி வைக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி நைட்டு நம்ம மத்தாப்பு கொளுத்துவோம். அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா வீட்டுல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் பண்ணுங்க. குளிக்காம பல்லு கூட விளக்காம சில பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசைப்பட்டாலுமே பெரியவங்களாகிய நம்ம தான் சொல்லணும், புது ட்ரெஸ் போட்டு நீ செய்ய அப்படின்னு சொல்லுங்க. குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துல பெரியவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வண்டி இருக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது கரண்ட் கம்பி இது மாதிரிலாம் இருக்குன்னா பார்த்து நீங்க வெடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இது எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் நம்ம வீட்டுல பெரியவங்க யார் இருக்காங்களோ, யார் வேணா இருக்கலாம், நம்மளை விட வயசுல பெரியவங்க, இப்ப யாருமே இல்லை என்னோட கணவர் எனக்கு பெரியவர்னா அவர்கிட்ட நான் ட்ரெஸ்ஸை வாங்கிதான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போட்டுக்குவேன். சோ எங்க வீட்டுல எங்க அம்மா இருந்தாங்க, இல்ல எங்க மாமியார் மாமனார் இருந்தாங்க வராங்க அப்படின்னா அவங்க கையால வாங்கிக்குவோம். சரி, யாரு இருக்காங்களோ
அந்த நேரத்துக்கு நீங்க வந்து அவங்க கையால ட்ரெஸ் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு அன்பளிப்பா ஏதாவது காசு கொடுப்பாங்க. காலில் விழுந்தா வெறும் காலில், அதாவது வெறும் கையா அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுப்பாங்க. அந்த காசை நீங்க வந்து உண்டியல்ல வந்து சேர்த்து வச்சுக்கலாம். சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேமிப்புங்கிற ஒரு விஷயமும் தொடங்கும். சோ புதுசா வந்து யாரும் உண்டியல் வந்து வாங்காம இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து உண்டியல் வாங்கிட்டு அந்த காசை வந்து சேர்த்து வைங்க. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வந்து அதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு தொகை வந்து இருக்கலாம் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியாச்சு. இப்ப உறவுகளோட நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும். நல்ல ஒரு ஒரு சதுர பெட்டி, அதாவது டிவிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து புதைக்காம, அதே மாதிரி செல்போன்லயே வந்து நம்ம புதைச்சிடாம நம்ம உறவினர்களோட நம்ம நல்லா பேசுறது, நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஸ்வீட் கொண்டு போய் கொடுக்கறது, நம்ம நண்பர்களுக்கு வந்து கொடுக்கறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அவங்கள வந்து உபசரிக்கிறது, புன்முறையோட அன்னைக்கு ஃபுல்லா வந்து இருக்கிறதுங்கிறது, ஒரு மத்தாப்பு போல நம்ம வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நமக்கு பிடிக்கலையோ யார் வந்தாலும் சரி, யாரோட நம்மளோட விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும். அது ஒண்ணு முக்கியமான விஷயம். இதை நீங்க பண்ணாதான் காலையில் நம்ம பூஜைக்கு பண்ண ஒரு பலன் வந்து நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து உள்ளூர்லதான் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, நாத்தனார்லாம் இருக்காங்கன்னா போய் பாருங்க, ஸ்வீட் கொடுங்க, எல்லாம் வந்து நீங்க வந்து அவங்களோட வாழ்த்துக்களை வந்து சொல்லுங்க. வாழ்த்தும் போது நமக்கும் அந்த வாழ்த்து வந்து பல மடங்கு வந்து பெருகும் அப்படிங்கிறதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம், பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மதியமா வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள். செய்யக்கூடாத விஷயங்கள், இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பிடிச்சவங்கன்னு பார்த்து பார்த்து கொடுக்கறத விட நமக்கே தெரியாம நமக்கு வந்து நம்மளை வந்து அழகா காட்டுறவங்க, சுத்தமா வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும். யார் நம்மளை அழகா வச்சுக்குவோம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய துணி தைக்கிற டெய்லர். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எங்க கணவருக்கு தைக்கிறவங்க சரி, எனக்கு தைக்கிறவங்க சரி, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ். அதே மாதிரி வீட்டுக்கு பால் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து தூய்மை பணியாளர் வராங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு கொடுப்போம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து வேலை செய்யற வேலையாட்கள், அவங்களுக்கு வந்து கொடுக்கறது, அந்த இன்ஸ்டியூட்டை சுத்தம் பண்ண வர்ற அந்த அக்காவுக்கு, அப்புறம் பூ வாங்குற அந்த அம்மாவுக்கு, அது மாதிரி வந்து நமக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்வீட், இந்த மாதிரி வந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இவங்களுக்குலாம் நம்ம வந்து ஸ்வீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சந்தோஷம் அவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தும். அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நமக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வசதியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, இன்னும் நிறைய பணம் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச பக்கத்துல இருக்க ஆசிரமத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க குழந்தைங்களுக்கு பட்டாசு, அந்த கிஃப்ட் பாக்ஸோ இல்ல வந்து ஸ்வீட் ஏதோ ஒரு இதோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா வந்து கொடுக்கலாம். அவங்களும் வந்து அன்னைக்கு சந்தோஷமா வந்து வெடி வெடிப்பாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பண்டிகை அப்படின்னா நமக்கு மட்டும் கொண்டாட்டமா இருக்கக்கூடாது, நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே வந்து அதை கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்கள் பொதுவா நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைலி கட்டிட்டு எதுவுமே வந்து போடாம நீங்க போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியாகி மாதிரி வந்து பேசுவாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன பண்ண முடியும், அதை வந்து போடுறதுக்கான மனசு வந்து வராது, நம்ம நைட்டியை போட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாம புது ட்ரெஸ்ஸா அன்னைக்கு போட்டு நல்ல போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு சந்தோஷமா இருங்க. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னைக்கு நம்ம செய்யறதுனால ஒன்னும் கெட்டு போயிட மாட்டோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள், அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம வெடி வெடிக்கிறது, அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கோயிலுக்கு வந்து ஒன்னா போலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அன்னைக்கு வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா, காலையில லேட்டா எந்திரிக்க வேணாம். அதே மாதிரி ஒரு சந்தோஷமா குடும்பத்தோட சேர்ந்து சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி சேர்ந்து உட்காந்து, என்னைக்குமே சாப்பிடாதவங்க கூட அன்னைக்கு ஒரு நாளாச்சும் ஒன்னா உட்காந்து குடும்பமா உட்காந்து சாப்பிடுங்க. உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கங்க. முடிஞ்சா கணவன் மனைவி கல்யாணத்தப்ப போட்டோகிராஃபருக்காக ஊட்டியிருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஊட்டிக்கிட்டோம்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாளாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கங்க. காசே இல்லைங்க எங்கங்க சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு பணம் வந்து 2ஆம் பட்சம் தான், நம்ம மனசுதான் காரணம். எத்தனையோ பேரு ஒண்ணுமே இல்லாட்டி கூட பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க கூட அன்னைக்கு சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் உணவே கிடைக்கிறதே பெரிய விஷயம். கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். இந்த தீபாவளியில நம்ம என்னெல்லாம் தவறு செஞ்சோம், எவ்வளவுலாம் கடன் வாங்கணும், எவ்வளவுலாம் வந்து கஷ்டப்பட்டோமோ, அடுத்த தீபாவளிக்குள்ள அதை சரி பண்ணிட்டு அடுத்த தீபாவளிய நம்ம கை காசு போட்டு 100 ரூபாயில கொண்டாடினாலும் நம்ம காசுல கொண்டாடணுங்கிற ஒரு வைராகியத்தை வந்து நீங்க வளர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு தொடங்குது அப்படிங்கிறத உங்க மனசே வந்து சொல்லும். இது ஒரு விஷயம்.
அதே மாதிரி சண்டை போடுறது, தேவையில்லாம வந்து கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து அன்னைக்கு வந்து பண்ணாதீங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையா பண்ணுங்க. கோவிலுக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோவில்ல வந்து கட்டண சீட்லாம் பெருசா கிடையாது. போனோமா சாமி கும்பிட்டோமா வந்தமான் இருக்கும். அங்கேயும் அன்னதானம் போடுவாங்க. நீங்க வந்து உங்க வீட்டுல எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நம்ம அன்னதானத்தை போய் கலந்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்க வந்து பிளான் பண்ணுங்க. எப்படிலாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. அதுதான் விஷயமே தவிர மற்றவங்களை பார்த்து நம்ம வந்து ஏக்கப்படுறது, அவங்க வந்து நல்லா இருக்காங்க நம்ம வந்து இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து மனசுல கொண்டு போகாதீங்க. இந்த வாழ்க்கை இப்ப இப்படி இருக்கு, இதே மாதிரி நிலைமை தொடராது, இதை விட அடுத்த படிக்கு நம்ம மேல போவோம் அப்படின்னு கடவுள் நம்மளை கொண்டு போவாருன்னு கடவுளுக்கு அந்த நன்றியை சொல்லிட்டு நீங்க அன்னைய நாளை வந்து தொடங்குனீங்கன்னா எல்லாமே சிறப்பா அமையும். இந்த தீபாவளியும் நமக்கு ரொம்ப ஒரு கொண்டாட்டமான ஒரு தீபாவளியா அமையணும் அப்படிங்கிறதுதான் இறைவன் நம்ம வேண்டும். சோ எல்லாருமே வந்து சந்தோஷமா இருங்க. எதிர்மறையான எண்ணங்களை விலக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களை மனசுல வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்டிகைகள் ஒரு நல்ல ஒரு தொடக்கமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க அப்படி செய்யாட்டி கூட இந்த தீபாவளிக்கு அப்படி செஞ்சு பாருங்க. அடுத்த தீபாவளிக்கு உங்களுக்கே அந்த மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.